ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது புதினா பச்சடி. இதை ஊர்க்கானு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு புளி எடுத்துக்கோங்க. புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுடுங்க. ஒரு 3 hours ஆகுது ஊறணும். அந்த தண்ணியிலேயே கொஞ்சமாக காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் நல்லா ஊறட்டும். அப்போ மிக்ஸி ஜாரில் அரைக்கும் போது மைய அரைஞ்சிரும். அதுக்காக தான் மிளகாயை தனியாகவும் ஊற வச்சுக்கலாம். கிள்ளிட்டு ஊற வச்சிங்கன்னா இன்னும் சீக்கிரம் ஊறிடும் மிளகாய். இல்லைன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ பொடி அரைச்சிக்கலாம். வெந்தயம், கடுகு, சீரகம், இதை மூணுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. பெருங்காயம் கட்டியாக இருந்தால் இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பேனில் போட்டு வறுத்துக்கோங்க. அப்படி தூள் பெருங்காயமாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே எண்ணெயில் சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டுட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது சாதத்தில் போட்டு சாப்பிடலாம். இட்லி, தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதில் இன்னொரு டிப்ஸும் சொல்லியிருக்கேன். இதை செய்யும்போது நான் சொன்ன டிப்ஸ் மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. இது கடுகு, வெந்தயம், சீரகம்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததும் எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ காஞ்ச மிளகாயை தனியாக போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இதை நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா புளியையும் போட்டு தனியாக மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் வாங்க. பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் புதினாவை இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. குறைன்னு அரைச்சி, ரொம்ப அரைச்சிடக்கூடாது, பச்சை வாசனை வந்துடும். எண்ணெயில் காஞ்ச மிளகாய் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிடுங்க. புளி பேஸ்ட்டை அடுத்து போட்டு வதக்கிடுங்க. பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிட்டு ஸ்மெல் எல்லாம் போனதுக்கப்புறமா நீங்கள் பெருங்காயப்பொடி சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துருங்க. நீங்கள் வறுத்து அரைக்கும் போது போடலைன்னா இந்த ஸ்டேஜில் பெருங்காயப்பொடி சேர்த்து நல்லா அதையும் சேர்த்து வதக்கிடுங்க. பிறகு கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும். ஏன்னா புளி பச்சை ஸ்மெல் நிறைய வரும். இது வதங்க கொஞ்சம் அந்த ஸ்மெல்லாம் போயிடும். நல்லா சுருண்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கின புதினாவோ இல்லை அரைச்ச புதினாவோ, நறுக்கினது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்குவமாக இருக்கணும். இல்லை உங்களுக்கு அந்த பக்குவம் தெரியலன்னா நீங்கள் புதினாவை மிக்சர் கிரைண்டரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா போதும். இல்லை பல்ஸ் மோடில் வச்சு எடுத்திங்கனாலே போதும். புதினாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இல்லை தண்ணியும் விடக்கூடாது. இந்த புதினாவில் இருக்கிற தண்ணி கூட ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் எண்ணெயில் வதங்கும் போது. அதை நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடித்து தான் எடுத்துருக்கோம். பிழிஞ்சு எடுத்தாச்சு. ரொம்ப நேரமாக வச்சுருந்தோம். பேப்பர் டவலில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா தண்ணியை எடுத்துக்குவோம். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க.
உப்பு சேர்த்துட்டு எதுக்காகவும் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன்னா, கொஞ்சம் நேரம் கழித்து உப்பு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைன்னா திரும்பவும் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி வதக்கி எடுத்துடணும். மஞ்சப்பொடி நீங்கள் அப்போ போடலன்னா இப்போ போட்டுக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால லேட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் எண்ணெயிலே போட்டுக்கலாம். புதினாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிடணும். அந்த புதினாவோட ஸ்மெல்லே வந்து நல்ல அரோமா வரும். அந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈரப்பதம் இருக்கும்போது பொடியை தூவி இன்னும் கொஞ்சம் எண்ணெயை விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பொடியை சேர்த்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா ஸ்பைசியான ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு ரைஸில் கலந்து சாப்பிடுங்க, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் ரெசிபிலாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.